IPL மினி ஏலத்தில் நீங்கள் வியந்து போகும் அளவிற்கு அதிகமாகவும் குறைவாகவும் ஏலத்தில் எடுக்கப்பட்ட வீரர் யார் என்ற கேள்விக்கு மக்கள் குரல் பகுதியில் அரியலூர் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். கேமரான் கிரீன் அவ்வளோ அமௌண்ட்டுக்கு போனது எனக்கு அவ்வளோவா அதால், ஏன்னா ஒரு நல்ல பிளேயர் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் 25 கோடி கிட்ட போயிடுறது. சென்னையும் கொல்கட்டாவும் போட்டி போட்டு எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஆனால் சென்னை போயிருந்தா கூட எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்காங்கன்னா, நான் CSK ஃபேன் தான். கொல்கட்டா அவ்வளோ ரேட்டுக்கு போயிட்டாங்க. ஆனால் லிவிங்ஸ்டன் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே வந்தார். பேஸ் ப்ரைஸ்லேயே அவங்க யாருமே கேட்கல, எடுத்துகிட்டு போயிட்டாங்க. லிவிங்ஸ்டன் நல்ல பிளேயர் தான். அவரை அட்லீஸ்ட் ஒரு கோடி 2 கோடிக்காக எடுத்துருக்கலாம். இப்போ அன்கேப்ட் பிளேயர் கார்த்திக் சர்மா தான் நான் சொல்லுவேன். அவர் அந்த அளவுக்கு ஷைன் பண்ணுவார்னு எனக்கு தோணலை. பட் 14 க்ரோஸ் எடுத்தது கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. அவர் T20 அவ்வளோவா ஷைன் பண்ணல. பட் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி பண்ணுறாங்க. லிவிங்ஸ்டோன் போவாங்கன்னு எல்லாம் எதிர்பார்த்தாங்க. ஆனால் லிவிங்ஸ்டோன் மொதல் இடத்துல சோல்ட் ஆகிட்டார். பின்னாடி இடத்துல தான், பின்னாடி 2வது ரவுண்டில் தான் ஒரு வாங்கினாங்க. மொதல் இடத்துல அன்சோல்டாகவே போட்டு அனுப்பிச்சிட்டாங்க. மொதல் இடத்துல பேசிக் ப்ரைஸில் எடுத்துருக்கலாம் CSK. அதை விட்டுட்டு கேமரான் கிரீனுக்கு போட்டி போட்டது இவ்வளோ தொகை போனது யாருமே எதிர்பார்க்கல. அந்த அளவுக்கு அவர் பெரிய பிளேயர் தான். ஆனால் 20 கோடி ரூபாய் போட்டு விளையாடுற அளவுக்கு அவர் பெரிய பிளேயர் கிடையாது. விக்னேஷ் வீர், கார்த்திக் சர்மா இவங்கெல்லாம் அடிப்படை விலையே 30 லட்ச ரூபா தான். ஆனால் இவங்க 14 கோடி ரூபா போவாங்கன்னு எதிர்பார்க்கல. அதாவது ஒரு நல்ல விஷயம். அதேமாரி பதிரானாவை 18 கோடி ரூபா கொடுத்து கல்கட்டா நைட் ரைடர்ஸ் கொல்கட்டா எடுத்திருக்காங்க. மற்றபடி சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு நல்ல பிளேயர்களை நம்ம கேமரான் கிரீன் அவர் ஒரு 22 ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க. அது யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். மும்பை அவரை விடுவாங்க அப்படிங்கிறத நாங்கள் யாரும் எதிர்பார்க்கல. சொல்லணும்னா நம்ம பதிரானா தான் சார். நம்மகிட்டேருந்து பதிரானா அவர் ஃபார்ம் அவுட்டுன்னு சொல்கிறத விட அன்ஃபிட் ஆகிட்டார். அன்ஃபிட் ஆனவருக்கு ஒரு 18 கோடி கொடுத்து ஒரு டீம் அவரை அவங்க தலையில் அவங்களே மண்ணலி போட்டுக்கிட்டாங்க. ஆல்ரெடி இப்போ ஒரு லாஸ்ட் 3 வருஷமாக பர்ஃபார்மன்ஸ் ஒன்றும் சரியில்லை. அவரோட பர்ஃபார்மன்ஸே பார்த்தீங்கன்னா IPL மட்டும் CSK பண்ணுவார். அவங்க டீம்லையும் ஒஸ்ட்டாக தான் பண்ணிட்டு இருந்தார். இப்போ IPL ஃபார்ம் அவுட் ஆன ஒரு பிளேயருக்கு 18 கோடி கொடுத்து அவங்க எடுத்தது வியப்பா இல்லை, சிரிப்பாகவும் இருக்கு. மக்கள் குரல் பகுதியில் அரியலூர் மாவட்ட மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம். 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.